சிஜேபின்ற ஒரு கட்சி ஒரு 20, 25 நாட்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கல்வித்துறை அமைச்சர் ராஜேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன் அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சமீபத்தில நடந்த நீட் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 20,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் ஒண்ணு வெளியில வருது. என்னன்னு வருதுன்னா, இந்த மாரி பேப்பர் லீக் ஆயிடுச்சு. நீட் எக்ஸாமோட அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அதனால இப்ப நடந்த எக்ஸாம் நாங்க கேன்சல் பண்றோம். அதனால புது எக்ஸாம் நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்னதுனால கஷ்டப்பட்டு படிச்ச அந்த 20,00,000 மாணவர்கள்ல நெறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி, நெறைய பேர் வாழ பிடிக்காம, நெறைய பேர் சூசைட் பண்ணியும் இறந்து போனாங்க. ஸோ அப்படி மாணவர்கள அவ்வளோ அசால்ட்டா டீல் பண்ற இந்த கவர்மெண்ட்டையும், அந்த எஜுகேஷனல் மினிஸ்ட்ரியும் எதிர்த்து சிஜேபின்னு ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அதாவது அது ஆன்லைன் கட்சியா தான் தொடங்கப்பட்டது. அது ஏன் அப்படி தொடங்கப்பட்டுச்சுன்னா, இந்த மாரி டெல்லியில ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இந்தியால இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கலாம் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு காக்ரோச் மாதிரி. அவங்க ஒரு கரப்பான்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கோவத்தோட காக்ரோச் காக்ரோச்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் மீம் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுல அபிஜித் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் என்ன பண்றாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா பேஜ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாரு இன்ஸ்டாகிராம்ல. அவர் ஸ்டார்ட் பண்ண 24 மணி நேரத்துல அதுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கிறாங்க. ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அதுக்கு வராங்க. அப்படி ஃபாலோவர்ஸ் வந்த அந்த சோசியல் மீடியா பேஜ அவர் ஒரு மூவ்மெண்ட்டா மாத்துறாரு. மாத்தி இந்தியா முழுக்க இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸையும் ஒன்று சேர்க்கிறாரு. ஒண்ணு சேர்த்து அவர் அது ஒரு கட்சியாவே அங்கீகரிக்கப்படுது. அப்படி கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அந்த சிஜேபி அப்படி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அந்த பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு போராட்டத்த கையில எடுக்குறாங்க. இத்தன பேர் சாவுக்கு, இத்தன மாணவர்களோட வாழ்க்கைக்கு ஏமாற்றம் அளிச்ச இந்த கவர்மெண்ட்ல இருக்க அந்த எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த துறைய ஒழுங்கா நடத்த தெரியலன்னா, அவர் ஏன் அந்த துறையில இருக்கணும்? மக்கள் தேர்ந்தெடுத்தாலும், அவருக்கு இன்னைக்கு இந்த துறைய நடத்த தெரியல. நடத்த தெரியாதனால தான் இன்னைக்கு இவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்த ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்தோட முதல் நாளா சோனம் வங்சே அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா, உண்ணாவிரதம் போராட்டம் இருக்காரு. நான் ரிசைன் பண்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 21 நாட்கள் அவர் போராடிட்டு இருந்தார். 21வது நாளா போலீஸ் என்ன பண்றாங்க, அவர வலுக்கட்டாயமா அங்கருந்து கைது செஞ்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அவர தூக்கிட்டு போன அடுத்த நொடி அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதாவது அபிஜித்ன்றவரு, அவரு அந்த உண்ணாவிரத போராட்டத்த அங்கருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி அவர் 2 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்துல இருக்காரு. இருந்ததுக்கு அப்புறம் இது பெரும் பிரச்சனையாகி, இன்னும் இந்த போராட்டம் வலுவடைய செய்து மாணவர்கள் நெறைய பேரு டெல்லியில அந்த ஜந்தர் மந்தர் அப்படின்ற பகுதிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவரு உடனே அங்க அவரையும் என்ன பண்றாங்க, அந்த போலீஸ் அந்த போராட்டத்த நடத்த விடாம பண்ணும்போது, அவர் தன்னோட உண்ணாவிரதத்த கலைச்சிட்டு, அங்க இருக்க மாணவர்கள சேர்த்து அங்கருந்து டெல்லி நாடாளுமன்றத்த நோக்கி அவங்க பேரணியா போணும்னு ஒரு முடிவு பண்ணி பேரணியா போறாங்க. அங்க பேரணியா போறவங்கள என்ன பண்றாங்க, போலீஸு தன்னோட அட்ராசிட்டிய காமிச்சு, அங்க தடியடி நடித்து அந்த மாணவர்கள தாக்கி பல பேரோட மண்டைய உடைச்சு, பல பேரோட கை, கால்கள உடைச்சு, பல பேர் பல காயங்கள் அடையறாங்க. அந்த வீடியோலாம் நம்ம சோசியல் மீடியாஸ்ல நெறைய பார்த்தோம். ஸோ இந்த 2, 3 நாட்களா அவங்க நாடாளுமன்றத்த எதிர்த்து, அந்த தர்மேந்திர பிரதான், மோடி, அமித்ஷா இவங்க எல்லாரையுமே எதிர்த்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போராட்டம் பண்றது அவங்களோட சுயநலத்துக்காகவோ, அவங்களோட வாழ்வியலுக்காகவோ, ஒட்டுமொத்த இந்தியால இருக்க அனைத்து இளைஞர்களுக்கும், அனைத்து மாணவர்களுக்காகவும் தான் அவங்க அங்க போராடிட்டு இருக்காங்க. வருங்கால சந்ததிகள் இந்த மாரி பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணக்கூடாது. கல்வின்றது எல்லாருக்கும் சமமா போய் சேரணும். எல்லாரும் ஒழுங்கா படிச்சு அவங்களுக்கு புடிச்ச வேலைகள செய்யணுன்றதுக்காக தான். இங்க நீட் எடுத்துக்கிட்டா எத்தனையோ பேர் நம்ம நீட் மூலியமா நம்ம பிள்ளைகள் இங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி செத்து போயிருக்காங்க. இப்போ நடந்த அந்த எக்ஸாம் சொன்னேன்ல, அந்த 20,00,000 பேர் எழுதினாங்க. அதுல பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமே நாங்க கேன்சல் பண்றோம். எக்ஸாம் வைக்கிறோம்னு சொன்னதுல கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 20,00,000 பேர் எழுதினவங்க, அந்த எக்ஸாம்ல வெறும் 17,00,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. அப்ப அந்த 3,00,000 பேர் என்ன ஆனாங்க? அவங்களோட வாழ்க்கை என்னாச்சு? அவங்களோட மனநிலை என்னாச்சுன்றத பத்தி இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட யோசிக்கல. கிட்டத்தட்ட இந்த இந்த பேப்பர் லீக் நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 17லருந்து 18 மாணவர்கள் சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருப்பாங்க. இந்த மாரி நம்மளோட பிள்ளைங்கள நம்ம இழந்துகிட்டே தான் இருக்கோம். இதை எதிர்த்து தான் இந்த சிஜேபின்ற கட்சி இவ்வளோ பெரிய போராட்டத்த நடத்திட்டு இருக்கு. ஆனா இதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க? ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா, இதுவரையும் ஒருத்தரும் பெருசா ஆதரவு தெரிவிக்கல. தமிழ்நாட்டிலேருந்து இதுவரையும் போனதுல ஒரே ஒரு தலைவர் தான் போயிருக்காரு. அவரும் நேத்து தான் போனாரு. தலைவர் தொல் திருமாவளவன் நேத்து போய் அந்த மாணவர்கள பார்த்திருக்காரு. அதாவது 22ஆம் தேதி போய் அவர்கள பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அந்த போராட்டத்துல கலந்திருக்காரு. பீமா ஆர்மின்னு சொல்லிட்டு அந்த பீமா ஆர்மியோட தலைவர் அவரு முன்னாடியே போய் ஆதரவு தெரிவிச்சாரு. அப்புறம் கெஜ்ரிவால் இவங்க எல்லாருமே இப்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பசங்களுக்கு துணையா நிக்கிறாங்க. ஆனா
இதில் என்ன மிகப்பெரிய மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் நம்ம சொல்லிப்போம், எல்லாரோட முன்னோடி நம்ம தான். கல்வியில் தலை சிறந்தது தமிழகம். தமிழகம் எல்லா பிரச்சனையும் நுணுக்கமா பிஜேபி கொண்டு வர எல்லா பிரச்சனையும் தமிழகத்துல இருக்க எல்லாரும் கண்டுபிடிச்சு அதை எதிர்ப்பு தெரிவிக்குது தமிழகம் தான் பெருமையா பேசிட்டு இருந்த நம்ம இன்னைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்லயோ இந்த போராட்டத்திலயோ எத்தனை தமிழர்கள் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க, எத்தனை தமிழர்கள் முன்னோக்கி போறாங்கன்னு கேட்டா ஒருத்தரும் கிடையாது. இதுல எல்லாரும் இன்னைக்கு அங்க தன்னோட வாழ்வியலுக்காகவும் தன்னோட வாழ்க்கைக்காகவும் தன்னோட கல்விக்காகவும் போராடிட்டு இருக்க மாணவர்கள் எங்க இன்னைக்கு இங்க தமிழகத்துல இருக்க யங்ஸ்டர்ஸும் இந்த ஜென்சின்னு சொல்ற இன்னைக்கு ஜென்சிக்கு மாணவர்கள் தான் அங்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அதே தமிழக ஜென்சி மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இங்க ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இங்க இருக்க முதலமைச்சர் என்ன கூட்டு போடுறாரு, எவ்வளவு ஸ்டைலா நடக்கிறாரு, எவ்வளவு ஸ்டைலா பேசுறாரு, அவர் என்னென்ன சாப்பிடுறாரு, அவர் என்னென்ன பண்றாரு, அவர் எப்படி நடக்கிறாருன்றதை பத்தி பேசிட்டு இருக்கமே தவிர இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம குரல் கொடுக்கறத மறந்துட்டோமா இல்ல நம்ம மாறிட்டோமான்றது சுத்தமா புரியல. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் முதன்மையா நின்று போராடின நம்ம நீட் எக்ஸாம் ஏன் அனிதாவோட மறைவுக்கு பின்ன எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு நம்ம தான் இங்கே எடுத்து நடத்தணும். அதில் இருக்க தவறுகளையும் அதில் இருக்க சூழ்ச்சிகளையும் எடுத்து சொன்னது நம்ம தான். ஆனால் இன்னைக்கு அதே தமிழ் மக்கள் அதே ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழகத்திலேருந்து எந்த ஒரு பெரிய போராட்டமும் எடுக்கல. எல்லா மாநிலத்திலையும் இந்த சிஜேபியோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் பெருசாக ஆதரவே கிடையாது. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் சேர்ந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் இன்னைக்கு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருந்த தமிழ் மக்களோட அந்த ஜென்சி கிட்ஸோட பவர் எங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்க அந்த முதல்வர் விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன மாஸ்க் காட்டுறாருன்றதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக போராட்டத்தை அங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல, ஜனநாயகன் படத்தை பார்க்கணும், ஜனநாயகன் படத்துக்கு என் தலைவனோட படத்தை பார்க்கணும், என் தலைவன் கூட இருக்கணும், என் தலைவன் பெரிய லெவல் ஆகணும், என் தலைவனோட கடைசி படம்னு பேசிட்டு இருக்கோமே தவிர இங்கே ஒவ்வொரு மாணவனோட கடைசி நம்பிக்கை பறி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை, அதை பற்றி நம்ம யோசிக்கவும் இல்லை. இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு சோசியல் மீடியால வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவா வீடியோ போடுவாங்கன்னு எல்லாரும் பார்த்தா, இங்க நாளைக்கு ரிலீஸ் ஆக போற அந்த ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்க முதலமைச்சர் எனக்கு பிஜேபி எதிரி, பிஜேபி தான், நான் பிஜேபியை முதன்மையா எதிர்க்கிறேன். அவர் அரசியலோட ஆரம்ப கட்ட காலத்துல மேடை பேச்சுல ஒண்ணுத்துல சொல்றாரு, அவரோட சகோதரி திவ்யா இறந்தப்போ எவ்வளவு வருத்தப்பட்டாரோ அதே வருத்தத்துல கொஞ்சம் கூட குறையாம சகோதரி அனிதா இறந்தப்போ நான் வருத்தப்பட்டேன், அவ்வளோ மன உளைச்சல் காணானன்னு சொன்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு நீட் எக்ஸாமுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிஜேபி கவர்மெண்ட் இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மாணவர்களோட ஒரு எழுச்சி நடந்துட்டு இருக்கும்போது அவரோட ஒரு சின்ன ஆதரவு கூட அவர் தெரிவிக்கல. அவர் ஒரு சின்ன ட்வீட் கூட போடல. அவர் சார்புல இருந்து ஒரு ட்வீட் வருது. என்னென்ன வருதுன்னா, இந்த மாதிரி டெல்லியில மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட மோதல் மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்றாரு. எது மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் மோதலா ஏற்பட்டதாங்க. அங்க மாணவர்களை தாக்கப்பட்டாங்க, மாணவர்களை அடிச்சாங்க, மாணவர்களை துன்புறுத்தினாங்க காவலர்கள், அரசாங்கத்தை சேர்ந்தவங்க. அது நீங்க அந்த அரசாங்கத்தை கண்டிக்காம அந்த பிஜேபி அவர்கள் கண்டிக்காம அது என்னன்னு போடுறாங்கன்னா, அரசாங்கம் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் நடந்த மோதல்னு ஒரு ட்விட்டை போடுறாங்க. அதுவும் அவர் போடல, தாவேகா சார்புல, தாவேகா தலைமை சார்புல அது விஜய் போட்டாரு, விஜய் ஆதரவு தெரிவிச்சார், இல்லை விஜய் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு எதுவுமே வரல. விஜய் இன்ன வரையும் வாயை திறக்கல. அவர் வாயை திறக்காததுக்கு என்ன ஒரு பல காரணங்கள் இருக்குங்க. இன்ன வரையும் அவர் வாயை திறக்காம இருக்குது. நிறைய பேர் இங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே என் தலைவன் பண்ணுவான், அவன் யோசிக்கிறானா, அவன் பொறுமையா இருக்கானா, ஏதோ ஒன்று வெயிட்டா பண்ண போறான், அவனை மாதிரி பண்றதுக்கு இங்க ஆளே இல்லை, அவர் பண்ணுவார், அவர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்ற ஒரு முட்டாள் கூட்டம் இங்க இருக்கிற வரையும் அவர் இன்னும் ஜாலியா தாங்க இருப்பாரு. அவரோட பிளான் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. அவரோட பிளான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், பிஜேபி என்ன கொண்டு வந்தாலும் அதை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போனன்றது அவரோட சூழ்ச்சி. இன்னைக்கு எனக்கு எதிரின்னு சொல்றவர், டிஎம்கேவை இவ்வளோ ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறவர், டிஎம்கே ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை எதிர்த்து போராடுறது கரெக்ட் பண்ணுங்க. டிஎம்கே நான் நல்ல கட்சியோ இல்லை டிஎம்கே பண்றதெல்லாம் சரின்னு சொல்லலாம். அவங்கள எதிர்க்க துணிச்சல் இருக்க உங்களுக்கு ஏன் பிஜேபியும் மோடியும் எதிர்க்க துணிச்சல் இல்லை? நீங்க சொன்னீங்க நீட் எக்ஸாம் அறவே ஒழிக்கணும், நீ தான் சொன்ன. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த 23 நாள் 24 நாள்ல நீங்க என்ன ஆதரவு தெரிவிச்சீங்க? நீங்க இன்னத்துக்கு கிளம்பி டெல்லிக்கு போயிருக்கணுமா இல்லையா? உங்களோட ஜென்சி படையை கூப்பிட்டாங்க, போயிருக்கணுமா இல்லையா? என் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க தானே அந்த அந்த ப்ரொட்டஸ்ட தலைமை தாங்கி இருக்கணும், அதை எதிர்த்து நீங்க தானே பேசியிருக்கணும், போராடி இருக்கணும். அதுக்கு எதிர்ப்பா இங்க நம் பாடலாசிரியர் அறிவுன்னு ஒருத்தவர், அவர் தெருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு ஒருத்தர் பாடலாசிரியர், அவர் தான் அந்த கட்சியோட கொள்கை பட்டை எழுதி பாருங்க, அவரு தலைமை செயலகம் முன்னாடி போராடுறாரு. அதாவது இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், இந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்ம இன்னும் முன்மொழியணும்னு போராடுறாரு. அவரை கைது செய்யறாங்க. அவரை கைது செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு சிஎம் பார்த்து பேசினாரு, சிஎம் நல்ல பதில் சொல்லியிருப்பாருன்னு சொல்றாங்களே தவிர அந்த போராட்டம் பண்ற அந்த மாணவர்களை கைது செய்ய அதிகாரத்தை கொடுக்கறது யாரு? இது விஜய் தலைமையில் நடக்கிற கவர்மெண்ட் தானே. அப்ப அவரோட உண்டுதல் இல்லாம இது நடக்காது இல்ல. எப்படி பிஜேபி அங்க மாணவர்களை தடியடி நடத்த ஆதரவு கொடுக்குதோ அதே மாதிரிதான் விஜயும் இங்க ஆதரவு கொடுக்கும். அப்ப இன்னத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பெரிய போராட்டத்தை திரட்டிருக்கணும்ல.
திரட்டாம சும்மா மேலாப்பா நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், நீட் எக்ஸாம் ஒழிக்கணும் தவிர்க்கணும்னு சொல்லிட்டீங்களே தவிர நீங்க அதை எதிர்க்கவோ அதை ஒழிக்கவோ என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? ஒண்ணுமே பண்ணல. எதுவுமே பண்ணாம இங்க இருக்க மக்கள முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க. இப்போ டெல்லியில நடக்கிற புரொட்டஸ்ட் பல மாணவர்களுக்கு என்னன்னே தெரியல. பல ஜென்ஸி கிட்ஸுக்கு என்னன்னே தெரியல. அவங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். 23ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகப்போகுது. அத ப்ரமோட் பண்ணுங்க. அந்த படத்த பெரிய வசூல கொண்டு வாங்க. எங்க அண்ணனோட லாஸ்ட் படம் எங்க அண்ணன் சக்சஸ் ஆகணும். அதுக்கு மாணவர்கள் மத்தியில இந்த ஃபேக் ப்ரொமோஷன்ஸ ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணுமோ அத பண்ண ஒரு எம்எல்ஏ ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கான். ஒரு அமைச்சர்கள் என்ன பண்ணுமோ அத பண்ண. எல்லாரும் ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகப்போகுது. எல்லாம் உங்க சப்போர்ட்ட தெரிவிங்க. எல்லாம் விஜய்க்கு ஆதரவா நில்லுங்க. எல்லாம் நம்ம இந்த படத்த பெரிய லெவல்ல கொண்டு வரணும். பெரிய லெவல்ல போணும்னு சொல்லி இப்படி சோசியல் மீடியால ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, அங்க பல மாணவர்கள் தன்னோட வாழ்க்கைய, உணவ, நிம்மதிய இழந்து அங்க போராடிட்டு இருக்காங்க. அத பத்தி ஒரு அமைச்சரும் பேசல. ஒரு எம்எல்ஏவும் பேசல. எல்லாருமே ஜனநாயகன் படத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட வசூல். ஜனநாயகன் படம் முக்கியம் இல்ல நமக்கு. நம்மளோட ஜனநாயகம் தான் முக்கியம். அந்த ஜனநாயகத்துக்காக தான் டெல்லியில அவ்ளோ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அத நம்ம தள்ளி வச்சுட்டு, இங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும். அத பார்க்கணும். அதுக்கு வசூல கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு உங்க அண்ணன் விஜய் தான் நல்லா இருப்பாரே தவிர, அவரு நல்லா தான் இருக்கு. அவரோட பிளான்ல பக்காவா போயிட்டு இருக்காரு. பிஜேபி என்ன கொண்டு வந்தாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாரி தான் தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவரோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அவரு எதிர்க்கட்சின்னு சொல்றாரு. அதெல்லாம் நம்புற மாரி இங்க ஒரு செயல்பாடும் இல்ல. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். அப்புறம் எப்படிங்க இந்த பிஜேபிய ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? அதாவது தன்னோட அதிகாரத்த யாரு வேணா, எங்க வேணா பங்கெடுத்துக்கலாம். அவங்க தன்னோட அதிகாரத்த தாங்க வெற்றி பெற்றிருக்காங்க. தன்னோட வெற்றிய முழுமையா வெற்றி பெறாத விஜய் கூட இணைஞ்சு ஆட்சி அமைச்சு, அவங்க தன்னுக்கு வெற்றிக்கான ஆதரவையும், தன்னோட வெற்றிக்கான உரிமையும் தான் பெற்றிருக்காங்க தவிர, அவங்க முழுமையா விஜய ஆதரிச்சு, விஜய்க்கு ஒண்ணும் முட்டு குடுத்துட்டு விஜய் செய்றதெல்லாம் நியாயம்னு சொல்லி பேசிட்டு இல்ல. ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது முழுமையான அரசியல். என்னென்னலாம் சொல்லி வந்தாரோ விஜய், என்னென்னலாம் சொல்லி சிஎம் ஆனாரோ, அவர் இன்னைக்கு அது எதையுமே செய்யலன்றது தான் ஒரு பெரிய கண்டனத்துக்குரிய விஷயமாவே இருக்கு. இன்னைக்கு அவரு ஒரு தலைமை தாங்கி இந்த போராட்டத்த நடத்தியிருக்கணும் இந்த தமிழகத்துல. ஆனா அத அவர் பண்ணவே இல்ல. அவர் ஒரு சின்ன கண்டனத்த கூட தெரிவிக்கல. தெரிவிக்கிற கண்டனம் கூட பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிற மாரி தான் இருக்கு. சும்மா மேம்போக்குல தெரிவிச்சுட்டு போறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் இந்த ரசிகர் மனப்பான்மையிலேருந்து வெளியில வரணும். வெளியில வந்து இத அரசியலா பார்க்கணும். அரசியலா பாருங்க. சினிமாவா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அரசியலையும், சினிமாவையும் ஒண்ணு சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்து இன்னைக்கு ஒருத்தர முதலமைச்சரா ஆக்கிட்டீங்க. ஆனா அவரால நம்மளுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்ல. 0 பலன் தான் கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட வாழ்க்கைக்காக தான் அங்க நாட்டுல இருக்க மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல இருக்கவங்க எல்லாரையும் வடக்கன்களுக்கு அறிவு கிடையாது. வடக்கன்கள் தற்குறின்னு சொன்ன நம்ம எல்லாருமே, இன்னைக்கு தற்குறித்தனமா ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காகவும், ஒரு படத்தோட வசூலுக்காகவும் நம்ம இங்க வீடியோஸ் போட்டுட்டு, போராடிட்டு, டிக்கெட் வாங்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அங்க நம்ம தற்குறின்னு சொன்ன மாணவர்கள் எல்லாருமே இன்னைக்கு நாங்க தற்குறிங்க இல்ல, நாங்க ஒரு புத்திசாலிங்க, நாங்க தங்களோட உரிமைக்காக போராடி தங்களோட உரிமைய வாங்கிருவோம்னு சொல்லி அங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ப இங்க தற்குறிகளா மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்க தற்குறிகளா நடத்தப்பட்டுட்டு இருக்கோம். அதுலருந்து நம்ம தெளிஞ்சு வரணும். இந்த போராட்டம் முழுமையா வெற்றி பெறணும். பிஜேபி அரசாங்கம் ரிசைன் பண்ணணும். மோடி ரிசைன் பண்ணணும். அமித்ஷா ரிசைன் பண்ணணும். தர்மேந்திர பிரதானும் ரிசைன் பண்ணணும். இப்படி இந்தியாவுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு உறுதுணையா இல்லாத அரசாங்கம் எதுக்கு இங்க இருக்கணும்? அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வெட்கக்கேடா தயவு செஞ்சு இந்த அரசாங்கத்த விட்டு ஓடி போங்கடா.